மார்கழி மாதம் 4வது நாள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் காமிக்க போகிறேன். வழக்கம் போல் என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலேயே கோவிலுக்கும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன். மார்கழி மாதம் அப்படின்னாலே ஏர்லி மார்னிங் வந்து பஜனை எல்லாம் பாடிட்டு கிளம்புவாங்க. ஸோ எங்கள் ஊர் பக்கம் வந்து அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பஜனை எல்லாம் பாடுற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த மடமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் பூஜைகள்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். ஸோ மார்னிங்கே கோவிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கோ முருகனுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்ல கடவுளை வந்து வேண்டிட்டு வரலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகம் வந்து இவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே பிச்சு பிச்சு போட்டு அப்படியே லேயர் லேயராக பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. என்னதான் மார்கழி மாதம் ஏர்லியாக எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னா கூட இயற்கை வந்து பார்த்திங்களா அவ்வளோ அழகாக தான் இருக்குது. அதை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 கண் போதாது. நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த ஏர்லி மார்னிங்கில் மெல்ல மெல்ல விடியறதையே வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 2 in 1 பசங்களுக்கு லஞ்சும் என்ன அதே தான் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். சாமிக்கும் நைவேத்தியம் தான் பண்ணியிருக்கேன். இட்லி மாவுக்கு இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு அதை அரைச்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஏதாவது ஒன்று பிளான் பண்ணிக்குவேன். சிம்பிளாக ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளும் தேங்காவும் மிக்ஸ் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். சரி ஓகே, கொஞ்சம் டைம் இருந்ததுனால இந்த சேமியாவிலேயே கேசரி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. கேசரி கலர் நினச்சி ஆட் பண்ணேன். பட் அது ஏதோ எல்லோ பைனாப்பிள் கலர் போல் இருக்குது. சரி ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கேசரிக்கு ரெடி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தயிர் சாதத்துக்கும் தாளித்து கொட்டிகிட்ருக்கேன். சாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு யாருக்காவது நம்ம தானம் பண்ணுறோம் அப்படின்னா தயிர் சாதம் தானம் பண்ணோம்னா அவ்வளோ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம் ஃப்ரைடே டைமிங்லேயோ இல்லை எங்கள் அம்மாவோட திவசம் அந்த மாதிரி டைமிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தயிர் சாதத்தை வந்து டொனேட் பண்ணுவோம். இது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நம்மளை ப்ளஸ் பண்ணாலே போதும். அதுக்காக தான் அன்னதானத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேசரி எல்லாத்தையுமே டக்குன்னு பண்ணிவிட்டு சாதத்துக்கு தாளித்து கொட்டியாச்சு. சமைக்கும் போது தான் தெரியும் சில பொருட்கள் வந்து இருக்காது. கொட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டு மறந்துருப்பேன். அப்படி தான் இந்த கடுகு பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். பட் கொட்ட மறந்துட்டேன். எமர்ஜென்சியாக அப்புறம் எண்ணெயை போட்டுட்டு திருப்பி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி மார்னிங் வந்து கொஞ்சம் இது வந்து டைமிங் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு சாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் வந்து ஒரு 4:45லேருந்து ஒரு 7 or 7:30க்குள்ளேயே இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். இந்த மார்னிங் ரொட்டீனை தான் மார்கழி மாத சீரீஸாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த சீரீஸ் எல்லாமே ஓரளவுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் இந்த தொன்னையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே ஒன்று மேலே ஒன்று டபுளாக வச்சு கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதே தொன்னையில் தயிர் சாதமும் அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டும் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஏற்றின விளக்கு ஒரு 7 வரைக்குமே நல்லா எரிஞ்சிட்டே இருந்துச்சு. சரி அதோடையே வச்சு அப்படியே நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி மட்டும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு என்ன ரெசிபி என்ன மெனு அப்படிங்கிறத நாளைய வ்ளாகில் பார்க்கலாம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது தான். பட் வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ என்னோடய சேனலையும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலோ நான் இன்றைக்கி சிம்பிளான ரெசிபி பண்ணதுனால எதையும் சொல்லலை. ஒரே ஒரு டிப்போட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனி அதிகமாக பெய்யறதுனால கோல்டு அதிகமாக இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி கஷாயம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.